வணக்கம். இது தாய் வீடு மாத இதழ், ஜூலை மாதம் 2026 ஆண்டு. கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து. கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன், சீனா சண்முகராஜா. பகுதி 50. சென்ற மாத இதழில் கம்பராமாயணம், ஆரணிய காண்டம், சடாயு உயிர்நீத்த படலத்தின் முதற் பகுதியில் ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் பொருட்டு தவ வேடத்தில் வந்து அவள் இருந்த இடத்துடனேயே பேர்த்தெடுத்து தனது விமானத்தில் வைத்து புறப்பட்டது வரையிலான செய்திகளை படித்தோம். அதன் பின்னர் நிகழ்வனவற்றை தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பரின் கவிதைகளோடு சுவைத்து மகிழ்வதற்காக இந்த இதழுக்கு உங்களை அழைக்கின்றேன். இராமாயணத்தின் மூல நூல் வான்மீகம் என்பதும் இந்தியாவிலே உள்ள பல மொழிகளிலும் பிற நாட்டு மொழிகளிலும் இராமாயணம் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதும் நாம் அறிந்ததே. இராமாயண செய்திகள் எல்லா நூல்களிலும் ஒரே மாதிரியாக எழுதப்பட்டிருக்கவில்லை என்பதும் தெளிவு. அந்த வகையிலே ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் முறை பற்றிய செய்திகளும் வெவ்வேறு நூல்களில் வெவ்வேறாக கூறப்பட்டிருப்பதை காணலாம். மூல நூலாகிய வான்மீகத்திலும் அதன் வழி நூல்களான தெலுங்கு மொழி நூல்களான ரங்கநாத ராமாயணம், பாஸ்கர ராமாயணம், சமஸ்கிருத நூல்களான ஆனந்த ராமாயணம், பசுண்டி ராமாயணம், மலையாளத்தில் வந்த எழுத்தச்சன் ராமாயணம், கண்ணச ராமாயணம், வங்காளத்து கிருத்திவாச ராமாயணம், கன்னட நூலாகிய துறவி ராமாயணம், ராமசரித மானசம் என்னும் இந்தி மொழி நூல் ஆகியவற்றில் ராவணன் ஏதோ ஒரு முறையில் சீதையை தொட்டு தூக்கி சென்றதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் கம்பராமாயணம், சமஸ்கிருத நூலாகிய அத்தியாத்ம ராமாயணம், திபெத்திய ராமாயண நூல்கள் ஆகியவற்றில் ராவணன் சீதையை தொடாமல் நிலத்தோடு பெயர்த்தெடுத்து கவர்ந்து சென்றான் என்ற செய்தி கூறப்படுகின்றது. பிற்காலத்தில் ராமனை தெய்வமாக கொண்டிருந்த பக்தி வளர்ச்சியும் சமூக நோக்கும் பண்பாட்டு கொள்கைகளும் இவ்வாறான வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு காரணங்களாக கூறப்படுகின்றது. முன்னர் ஆரண்ய காண்டத்தின் 4வது படலமாகிய சடாயுகான் படலத்தில் ராமன் முதலிய மூவரும் தயரதனின் நண்பனாகிய சடாயுவை கண்டு உறவாடிய செய்திகளை அறிந்திருந்தோம். ராவணன் சீதையை கவர்ந்து செல்வதை சடாயு கண்ணுற்று மிகுந்த சினத்துடன் ராவணனின் எதிரே வருவதை கம்பர் 6 செய்யுள்களில் வர்ணிக்கின்றார். பாழிவன் கிரிகளெல்லாம் பறித்தெழுந்தொன்றோடொன்று பூலியின் உதிர விண்ணிற் புடையுற கிளந்து பொங்கி ஆழியும் உலகும் ஒன்றாய் அழிதர முழுதும் வீசும் ஊழிவங் காற்றிதென்ன விருசிறை ஊதை மோத. கம்பராமாயணம், ஆரணிய காண்டம், 899வது பாடல். பாழிவன் கெரிகளெல்லாம், பெரிய வலிய மலைகள் யாவும் பறித்தெழுந்து நிலை பெயர்க்கப்பட்டு ஒன்றோடொன்று பூலியின் உதிர ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு புழுதி போல பொடி பொடியாய் செந்தும்படியாகவும் விண்ணிற் புடையுற கிளர்ந்து பொங்கி விண்ணை தொடும்படியாக கடல் பொங்கி எழுந்து ஆழியும் உலகும் ஒன்றாய் அழிதர, அதனால் கடலும் உலகமும் ஒன்றாக அழியப்போவதைப் போல முழுதும் வீசும் ஊழிவங் காற்று இது என்ன, ஊழிக்காலத்து கொடிய காற்று இதுவோ என்று அஞ்சும்படியாக இரு சிறை ஊதை மோத, 2 சிறகுகளும் அடித்ததால் ஏற்பட்ட காற்று மோதி அடிக்க சடாயு ராவணனின் எதிரே வருகின்றான். சடாயுவின் 2 சிறகுகளும் அடிப்பதால் எழும் காற்றை ஊழிக்காலத்தில் வீசும் கொடுங்காற்றுக்கு கம்பர் ஒப்பிடுகின்றார். ஊழிக்காற்றால் மலைகள் நிலைபெயர்ந்து ஒன்றோடொன்று மோதி பொடிபட கடல் மேலெழுந்து பொங்க அதனுள்ளே மூவுலகும் அகப்பட்டு அழியும் என்பது புராணத்தையொட்டிய நம்பிக்கை. சடாயு சினம் பொங்க பறந்து வருவதை கம்பர் இவ்வாறு தற்குறிப்பேற்றமாக வைத்து பாடியுள்ளார். அப்படி ராவணனின் எதிரே வந்த சடாயு சீதையை நோக்கி, நீ அஞ்சாதே என்று சொல்லி, அடே உத்தமன் தேவியை கவர்ந்து கொண்டு நீ எங்கே செல்கின்றாய் என்று அவனை அதட்டி தடுக்கின்றான். கெட்டாய் கிளையோடு நின் வாழ்வையெல்லாம் சுட்டாய் இதுவென்ன தொடங்கினை நீ பட்டாய் எனவே கொடுபத்தினியை விட்டு குதியால் விழிகின்றிலையால். கம்பராமாயணம், ஆரணிய காண்டம், 905வது செய்யுள். நீ கெட்டழிந்து போனாய், கிளையோடு நின் வாழ்வையெல்லாம் சுட்டாய், உன் சுற்றம் முழுதோடும் உன் வாழ்க்கை முழுவதையும் எரித்து அழித்து விட்டாய். இதுவென்ன தொடங்கினை, இத்தகைய தகுதியற்ற செயலை ஏன் செய்யத் தொடங்கினாய்? நீ பட்டாய் எனவே கொடு, நீ இறந்தாய் என்று எண்ணிக்கொண்டு பத்தினியை விட்டு குதியால் கற்புக்கரசியாகிய சீதையை விட்டு சென்று விடு, இல்லையென்றால் விழிகின்றிலையால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று அதட்டுகின்றான்.
ராவணன் செய்கின்ற செயலால் அவன் தனது குலத்துடன் அழியப் போவது திண்ணம் என்பதை குறிப்பதாக எதிர்காலத்தில் நிகழப்போவதை இறந்த காலத்தில் கால வலுவமைதியோடு கெட்டாய் சுட்டாய் பட்டாய் என்னும் சொல்லாட்சியுடன் கம்பர் செய்யுளை படைத்திருக்கின்ற பான்மை நயம் மிக்கது. இராம இலக்குவர்களை எளிய மனிதர்கள் என்று எண்ணிவிடாதே. அவர்களால் நீ பெற்ற வரங்கள் எல்லாம் அற்றுப்போய் நீயும் அழிந்து படுவாய். ஆதலால் சீதையை விட்டுவிட்டு தப்பி போய்விடு என்று ராவணனுக்கு ஏற்பட இருக்கும் அழிவை தவிர்த்து கொள்ளச் சொல்லி சடாயு அவனுக்கு பலவாறு அறிவுறுத்துகின்றான். இது சடாயுவின் வாயிலாக கம்பரே ராவணனுக்கு அறிவுறுத்துவதாக இருக்கிறது. சடாயு உரைத்தவற்றை கேட்டு சினம் பொங்க ராவணன் மறுத்துரைக்கின்றான். வரும் புண்டரம் வாளியுன் மார்புருவி பெரும்புண் திறவா வகை பேருதினி இரும்புண்ட நீர் மீள்கினும் என் உலையில் கரும்புண்ட சொல் மீள்கிழல் காணுதியால். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 915 செய்யுள். வரும் புண்டரம் எதிர்த்து வருகின்ற கழுகே, வாளியுன் மார்பு உருவி எனது அம்பு உனது மார்பை துளைத்து பெரும்புண் திறவா வகை பெரிய புண்ணாக விரிந்து போகாதபடி பேருதினி நீ அப்பால் சென்று விடு. இரும்புண்ட நீர் மீள்கினும் நெருப்பிற்காட்சிய இரும்பு உண்ட நீரானது ஒரு கால் மீண்டு வெளிப்படக்கூடும். ஆனால் என்னுளையில் கரும்புண்ட சொல் மீள்கிழல் காணுதியால் என்னிடத்தில் இருக்கின்ற கருப்பம் சாற்றை ஒத்த இன்சொல்லை உடையவளான இப்பெண் மீண்டு செல்ல மாட்டாள் என்பதை அறிவாயாக என்று ராவணன் சடாயுவுக்கு பதிலிருக்கின்றான். பழுக்க காய்ச்சிய இரும்பில் நீரை வார்த்தால் அது உடனே காய்ந்து நீராவியாக போய்விடும், மீண்டும் வெளிப்படாது என்பதை மீளாமைக்கு உவமை கூறியுள்ள கம்பர் அந்நீர் மீண்டு வந்தாலும் இவள் மீண்டு வரமாட்டாள் என்கிறார். கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய இரும்பு நீரிலும் மீட்டற்கரிது புறநானூறு 21 என்று இதே உவமை புறநானூறிலும் வந்துள்ளது. அதே போல தீர விரும்புண்ட நீரது போல என் நாருயிரை ஆறப்பருக எனக்காரமுதானாயே என திருவாய் மொழியிலும் பாதங்கள் என் உயிரை தீர விரும்புண்ட நீராக்குமாறு உள்ளம் சேர்ந்தனவே என்று திருவேங்கட தந்தாதியிலும் இவ்வுவமை கையாளப்பட்டிருப்பதை காணலாம். ராவணன் கூறியதை கேட்ட சீதை மேலும் அச்சமடைவதைக் கண்ட சடாயு அவளுக்கு உறுதிமொழி கூறுகின்றான். நான் இவனுடைய 10 தலைகளையும் தாள பத்தின் பலத்தின் ஏலும் கொத்தொப்ப, அதாவது பனம் பழங்களின் ஒரு கொத்தை போல அறுத்து 10 திசைகளுக்கும் பலி கொடுக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ராவணனுடன் போரிடுகின்றான். சடாயுவுக்கும் ராவணனுக்கும் நடந்த கடும் சமரை 26 செய்யுள்களில் கம்பர் வர்ணித்து கூறுகின்றார். இடிப்பொத்த முழக்கி நெரும் சிறை வீசி ஏற்றி முடிப்பத்திகளை படியிட்டு முழங்கு துண்டம் கடிப்ப கடிதுற்றவன் காண்டகு நீண்ட வீணை கொடிப்பற்றி பொடித்துயர் வானவர் ஆசி கொண்டான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 918 செய்யுள். இடிப்பு ஒத்த முழக்கின் இடிமுழக்கத்தினை போன்ற பேரொளி உண்டாகும்படி இருஞ்சிறை வீசி ஏற்றி தனது பெரிய சிறகுகளால் வீசி அடித்தபடி முடிப்பத்திகளை படியிட்டு ராவணனது 10 மகுடங்களையும் கீழே தள்ளி முழங்கு துண்டம் கடிப்ப பேரொளி செய்கின்ற தனது அழகினால் கடிப்பதற்காக கடிதுற்றவன் விரைவாக பறந்து வந்த சடாயு காண்டகு நீண்ட வீணை கொடி பற்றி ஒடித்து பார்ப்பதற்கு அழகான வீணை வடிவம் பொறித்த ராவணனது நீண்ட தேர்க்கொடியை பறித்து ஒடித்து உயர்வானவர் ஆசை கொண்டான். அதனால் மகிழ்ச்சியுற்ற தேவர்களது வாழ்த்துக்களை பெற்றான் என்பது பொருள். இசையில் வல்லவனான ராவணன் வீணையை தன் கொடியில் பொறித்து கொண்டதால் வீணை கொடியோன் என்றும் அழைக்கப்படுகின்றான். ஆனால் வான்மீகத்தில் ராவணனது கொடியில் மனித தலை இருப்பதாக கூறப்படுகிறது. ராவணன் சடாயுவை இலக்காக கொண்டு சரமாரி பொழிய சடாயு அவற்றை சிறகால் அடித்தும் தனது கூர்மையான அலகால் துண்டமாக்கியும் சின்னாபின்னமாக்கினான். தொடர்ந்து இருவரும் போரிடுகிறார்கள். ஞாலம் படுப்பான்றன தாற்றலுக்கேற்ற நல்வில் மூலம் மொடிப்புண்டது கண்டு முனிந்த நெஞ்சன் ஆலம் இடற்றான் புறம் அட்டதோர் அம்பு போலும் சூலம் எடுத்தான் எறிந்தான் மறந்தோற்றிலாதான். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 928 செய்யுள். ஞாலம் படுப்பான் உலகத்துக்கு அழிவை கொடுப்பவனான ராவணன் தனது ஆற்றலுக்கு ஏற்ற நல்வில் தனது வலிமைக்கு தக்கதாக வைத்திருந்த சிறந்த இந்திரவில் மூலம் ஒடிப்புண்டது கண்டு சடாயுவால் அடியோடு ஒடிக்கப்பட்டதை பார்த்து முனிந்த நெஞ்சன் சினமுற்ற ராவணன் ஆலம் இடற்றான் புறமட்டது ஓரம்பு போலும்
நஞ்சையுண்ட கண்டத்தை உடையவனான சிவபிரான் திரிபுரத்தை அழித்த ஒப்பற்றதோர் அம்பை போன்ற சூலம் எடுத்தான் எறிந்தான். சூலத்தை எடுத்து சடாயுவின் மேல் எறிந்தான். மரம் தோற்றிலாதான். பகைவெல்லும் வீரத்தில் தோற்காத ராவணன். இராவணன் தனது இந்திரவில் சடாயுவால் ஒடிக்கப்பட்டது கண்டு பெரும் சீற்றம் அடைந்து திரிபுரமுத்த சிவனது கணையைப் போன்ற சூலம் ஒன்றை எடுத்து சடாயுவின் மீது எறிந்தான். ஞாலம் படுப்பான் என்பதற்கு உலகத்தை பெயர்த்தெடுக்க வல்லவன் என்றும் பொருள் காணலாம். மரம் தோற்றிலாதான் என்று இராவணனை பகை வெல்லும் வீரத்தில் தோற்காதவன் என கூறுவதால் அவன் அறத்தில் தோற்றவனானான் என்பதை கம்பர் மறைமுகமாக சுட்டுவதாகவும் பொருள் கொள்ளலாம். மூலம் பொடிப்புண்டது ஆலம் இடற்றான் சூலம் எடுத்தான் என்பவற்றில் மகர ஒற்று விரித்தல் என்னும் செய்யுள் விகாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நோக்கலாம். தொடர்ந்து இருவரும் பெருஞ்சமர் செய்கிறார்கள். சடாயுவின் திட்பமான வலிமையின் ஆற்றலை அறிந்த ராவணன் பெருஞ்சினம் கொண்டு ஒரு பொற்தண்டாயுதத்தால் நெருப்பின் சுவாலை பொங்கி எழுமாறு சடாயுவை புடைக்க சடாயு பெரிய மலையைப் போல் நிலத்தில் விழுகின்றான். மண்மேல் விழுந்தான் விழலோடும் வயங்கு மாந்தேர் கண்மேல் ஒளியும் தொடரா வகை தான் கடாவி உன்மேல் எழுந்தான் இளமெல்லியலாளும் வெந்தி புன்மேல் நுழைய துடிக்கின்றனள் போர் புரண்டாள். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 933 செய்யுள். மண்மேல் விழுந்தான். இராவணனது தண்டாயுதத்தால் அடிபட்டு சடாயு தரையில் விழுந்தான். விழலோடும் அவ்வாறு விழுந்த அளவிலே வயங்கு மாந்தேர் இராவணன் விரைந்து செல்லும் குதிரைகள் பூட்டிய தனது தேரை கண்மேல் ஒளியும் தொடரா வகை நெடுந்தூரம் வரையும் விரைந்து செல்லும் தன்மை உள்ள கண்களின் பார்வையும் பின்பற்றி செல்லாத வேகத்தில் தான் கடாவி தானே மிக விரைவாக செலுத்தி கொண்டு விண்மேல் எழுந்தான். விண்வெளியில் எழுந்தான். மெல்லியலாலும் அப்படி புறப்பட்ட அளவிலேயே மென்மையான தன்மையுடையவளான சீதையும் வெந்தி புன்மேல் நுழைய துடிக்கின்றனல் போல் புரண்டாள். புண்ணில் நெருப்பு நுழைந்ததனைப் போல மிக்க துன்பமுற்று வருந்தி விழுந்து புரண்டாள். சீதையின் துயரை கண்ணுற்ற சடாயு சீதையை நோக்கி துன்பப்படாதே என்று கூறியபடி மீண்டும் எழுந்து பறந்து வந்து பாய்ந்து ராவணனை தாக்குகின்றான். மாச்சரம் பாய்ந்தவன் மார்பினும் தோள்கள் மேலும் ஓச்சிச் சிறகால் புடைத்தான் கடித்தான். உலையா மூச்சிற்ற ராவணனும் முடிசாய்ந்திருந்தான். போச்சித்தனை போலும் நின் ஆற்றல் என புகன்றான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 937 செய்யுள். மாச்சிரம் பாய்ந்தவன் மிக வினோதமாக பாய்ந்த சடாயு மார்பினும் தோள்கள் மேலும் ராவணனுடைய மார்பின் மேலும் தோள்கள் மேலும் ஓச்சிச் சிறகால் புடைத்தான் கடித்தான். தன்னுடைய சிறகுகளால் விசையாக எறிந்து அடித்து தனது அலகினால் கடித்தான். உலையா மூச்சிற்ற ராவணனும் முடிசாய்ந்திருந்தான். வலிமை இழந்து மூர்ச்சித்த ராவணனும் தலை சாய்ந்திருந்தான். போச்சு இத்தனை போலும் நின் ஆற்றல் என புகன்றான். அதனை கண்ட சடாயு அவனை நோக்கி இவ்வளவுதானா உனது ஆற்றல், உனது வல்லமையெல்லாம் போய்விட்டதோ என்று இழித்து கூறினான். பின்னர் வெகுண்டெழுந்த ராவணன் தனது கையில் இருந்த அம்பு சூலம் தண்டாயுதம் ஆகிய படைக்கருவிகளையெல்லாம் சடாயுடன் இழந்த நிலையில் அவனுக்கு சிவபிரான் அளித்த தவறாது உயிரை கொல்லவல்ல சந்திரகாசம் என்னும் வாளை உரையிலிருந்து எடுத்து சடாயு மீது வீசுகின்றான். வலியின் தலை தோற்றிலன் மாற்றரும் தெய்வ வாளால் நலியும் தலை என்றது வன்றியும் வாழ்க்கை நாளும் மெலியும் கடை சென்றுள்ளதாகலின் விண்ணின் வேந்தன் குலிசம் எறிய சிறையற்றதோர் குன்றின் வீழ்ந்தான். கம்பராமாயணம் ஆரணிய காண்டம் 939 செய்யுள். வலியின் தலை தோற்றிலன் வலிமையில் தோல்வி பெறாதவனாகிய சடாயு மாற்றரும் தெய்வ வாளால் எவரும் தடுக்க முடியாத தெய்வத்தன்மை உடைய சிவபிரானது வாட்படையால் நலியும் தலை என்றதன்றியும் எவரது தலையும் தவறாது அழியும் என்றது அதன் சிறப்பு என்பது அல்லாமலும் வாழ்க்கை நாளும் மெலியும் கடை சென்றுள்ளதாகலின் சடாயுவின் வாழ்நாள் முடியும் நிலையை அடைந்தது ஆதலினாலும் விண்ணின் வேந்தன் குலிசமறிய விண்ணவரரசனாகிய இந்திரன் தனது வச்சிராயுதத்தை வீச சிறையற்றதோர் குன்றின் வீழ்ந்தான். அதனால் சிறகுகள் அறுபட்டு விழுகின்ற ஒரு மலையைப் போல அவன் வீழ்ந்தான். மிக்க வலிமையுடைய மலையானது இந்திரனது வச்சிராயுதம் பட்ட அளவிலே சிறகு அறுபட்டு விழுந்ததைப் போல தோற்காத வலிமையுடையவனான சடாயு ராவணனது வாழ்பட்ட அளவிலேயே சிறகு அறுபட்டு தரையில் வீழ்கிறான். சிவபிரானது வாழ் எப்பொருளையும் தவறாமல் அளிக்கும் தன்மை உள்ளது என்பது மாத்திரமன்றி சடாயுவின் வாழ்நாள் முடியும் நிலையை அடைந்ததும் தோற்காத வலிமை கொண்ட அவன் ராவணனின் வாளுக்கு இரையானதற்கு
ஒரு காரணம் என்று கம்பர் இன்னொரு விளக்கம் தந்திருப்பதையும் இங்கே காண்கிறோம். வெல்கு மரக்கன் நொடு விண்புக வார்த்து மிக்கான் தொல்கின் தலையெய்திய மானெனச் சோர்ந்து நைவாள் உள்கும் உயிர்க்கும் முயங்கும் ஒரு சார்பு காண்நாள் கொள்கொம்பொடிய கொடி வீழ்ந்தது போற்குலைந்தாள். கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் 941 செய்யுள். வெல்கும் அரக்கன் முன்னர் சடாயுவின் ஆற்றலுக்கு இழைத்ததனால் வெட்கமடைந்த ராவணன் அந்த நாணம் நீங்கி நெடுவிண் புக ஆர்த்துமிக்கான். அச்சடாயு வீழ்ந்த அளவிலேயே பெருமிதம் கொண்டு எழுப்பிய பேரொளி நெடிய வானத்தை சென்றடையும் வண்ணம் ஆரவாரம் செய்கிறான். தொல்கின் தலை எய்திய மானெனச் சோர்ந்து நைவாள். வலையில் அகப்பட்ட மானைப் போல தளர்ந்து வருந்துகின்ற சீதை உள்கும் உயிர்க்கும் முயங்கும் இனி யாது செய்வதென அறியாமல் மூச்சறிந்து மயங்குவாள். ஒரு சார்பு காணாள். சடாயுவை இழந்ததனால் யாதுமோர் ஆதரவும் காணாதவளாக கொள்கொம்பு ஒடிய கொடி வீழ்ந்தது போற்குலைந்தாள். ஆதாரமாக பற்றியிருந்த கொம்பு ஒடிந்து போக கொடி நிலை குலைந்து விழுந்ததைப் போல அவள் நிலை குலைந்து கீழே விழுந்தாள். இதனை அடுத்து என்ன திருப்பங்கள் ஏற்பட போகின்றன என்பவற்றை கம்பரின் கவிச்சுவையோடு அறிந்து அனுபவிக்க அடுத்த இதழ் வரை காத்திருப்போம். கட்டுரை இன்னும் வளரும். நன்றி, வணக்கம்.